4ஆம் தேதி கூப்பிடப்பட்டு 18ஆம் தேதி பின்பற்றப்பட்டது. அரசாங்கம் உங்களோட பேசவில்லை. அரசாங்கம் உங்களோட பேசவில்லை. அரசாங்கத்தார உங்களோட பேசவில்லை. 5 பேர். அப்புறம் ஒரு ஆள், ஒரு மகளோ இதுதான் மூத்தவோ 3 பேர் தான் இருக்கிறான். 2 பேர் போட்டு போயிட்டான். இவர் ஒரு ஆள், முந்தி ஒரு ஆள் போயிட்டான். படிச்சு கன்வென்ஸ் கிடைக்காது. விளங்கிட்ட படிச்சு கன்வென்ஸ் பார்க்க கிடைக்காது. குடும்பம் கஷ்டம் என்னாலே தான் ஒப்புக்கை என்னால் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வந்து பார்த்து வாழ்ந்ததுதான் நாங்கள் பேசி திருமணம் முடிச்சுட்டா பிரான்ஸுக்கு 6 மாதம். இப்போ 4 மாதம் முடியல. இப்போ திரும்பி இந்த தம்பி இந்த சம்பவத்துக்கு தான் வந்திருக்கிறேன். எந்த உறவினருக்கு தான் திருமணம் முடித்து கொடுத்தது. வீடு காணியெல்லாம் வேண்ட சொந்தம். அரசாங்கத்தில் வழக்கு வச்சு வேறு. ஆனால் கூட குடும்பத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கும் உங்களுடைய இழப்புக்கும் ஒரு பரிகாரம் பண்ணுமே. அது சம்பந்தமாக நீங்கள் அவரோட கதையும் ஐயாவோட சேனந்த ஐயாவோட நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துவோம். நாங்கள் ஜனாதிபதி பிரதமரோட பேசி நாங்கள் இதை சேமிக்கலாம். அதை நாங்கள் செய்வோம். வழக்கு விஷயம் நடக்கிறதுக்கு அது வேறு விஷயம். ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இதுபோல் பரிகாரம் தேவைதாரி. நாங்கள் இடம்பெயர்ந்துதான் நீரவளம் நெருப்பு மழை மாதிரி செல்லுக்கு ரவன் சேர்க்க இந்த கொத்து பிள்ளைகளுக்கு எல்லாம் தப்பி இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து மிகவும் கஷ்டப்பட்டு சாப்பாடு கூட நாள் எல்லாருக்கே பிள்ளைகள் இயக்கத்தில் சாப்பாடு கூட மனிதனே கலவாது. ஊழல்லேருந்து படிக்கிறது வந்து கஞ்சி அதை இதை சின்னாக்களை கொடுத்துட்டு நாங்கள் கஞ்சி இறக்கி குடிக்கிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை நாங்கள் பழி கொடுப்போம். அப்படி கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்து இந்த இதில் நாங்கள் விரும்பி ஒரு வேலை செய்யறாத கஷ்டத்துலேயே இருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்கம்மா, நாங்கள் பார்த்து செய்வோம். நாங்கள் பார்த்து செய்து பார்ப்போம். நாங்கள் உங்களை வீடு ஆகி இந்த வீடு சொந்த வீடு இல்லையா ஐயா? இங்கேதான் தங்கி தெரிவிப்பதற்காக நான் வந்து இந்த மாணவருடைய குடும்பத்தை சந்திச்சினான். தாய் தகப்பன் சகோதரங்களை சந்திச்சினான். இது ஒரு பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. அவரால் தாங்க முடியாத இழப்பு. நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் விஷயம் வேறு. ஆனால் இந்த குடும்பம் எதிர்நோக்குகின்ற இழப்புக்கு ஒரு பரிகாரம் பெறப்பட வேண்டியது அவசியம். இதுவரை சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எடுக்க வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்.